பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 91:14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிரைஸ் காட், ஆமென். கர்த்தர் இந்த நாளுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன், விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அநேகம் தரம் ஒரு மெய்யான விடுதலை எனக்கு கிடைக்காதா? என் சரீரத்துல, என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் கையின் பிரயாசத்துல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மெய்யான விடுதலை வராதா என்று அநேக முறை ஏங்கி தவிப்பதுண்டு. ஒன்றன் பின் ஒன்றாக மாத்தி மாத்தி என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பல சிக்கல்களை சத்துரு ஏற்படுத்துவதுண்டு. சில மனுஷீக வல்லமைகளை ஏற்படுத்துவதுண்டு. சில சுய இச்சைகள் ஏற்படுத்துவதுண்டு. அநேக நேரங்களில் விடுவிப்பார் இல்லாமல் கட்டப்பட்ட நிலையில், சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் அழுது புலம்புவது உண்டு. இந்த சிறையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அநேக நேரை மரணத்தை குறித்து யோசிப்பது உண்டு. அநேக நேரை தற்கொலை குறித்து யோசிப்பது உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். Praise God, hallelujah. நான் உன்னை விடுவிப்பேன். உலக பிரகாரமான கட்டுகளில் இருந்து, மந்திரவாதத்தின் கட்டுகளில் இருந்து, பாரம்பரிய கட்டுகளில் இருந்து, சுய இச்சையினால் வருகிற கட்டுகளில் இருந்து, சில வியாதியின் கட்டுகளில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் நம்புங்கள். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து 3 வாலிபர்களை விடுவித்தார் என்று நமக்கு தெரியும். சிங்க கெபியிலிருந்து அவர் மேல் வாஞ்சையாய் செபிக்கிற தானியேலை கர்த்தர் விடுவித்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். தாவீது சிங்கத்தின் கைக்கும், கரடியின் கைக்கும், கோலியாத்தின் கைக்கும், ஸ்தோத்திரம், தாவீதை கர்த்தர் விடுவித்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவனால் உண்டாகிற மெய்யான 100% விடுதலையை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்கள் எதில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். எதில் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள்? இந்த 2 காரியத்தை இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எதில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? எதில் விடுதலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? அப்பா உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையின் அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாரம்பரியமாய் சில மாதங்களாய், சில வருடங்களாய் கட்டப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும் பொழுது அநேக வியாதியஸ்தர்களை ஆண்டவர் சுகமாக்கினாராம். ஸ்தோத்திரம். அநேகர் சத்துருவினால் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். அவர் மேல் இருந்த அபிஷேகமே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற அபிஷேகம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? எதில் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாராலும் விடுதலை பெற முடியாமல், தர முடியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். ஒண்ணே ஒண்ணு, அவர் மேல் வாஞ்சையா இருக்கணும். அவர் மேல் வாஞ்சையா இருக்க இருக்க, அவரை நேசிக்க நேசிக்க, நிச்சயம் அவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பைபிள்ல வாசிக்கிறோம், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விடுதலையை தரக்கூடிய ஆவியானவர் உங்கள் குடும்பத்திற்குள்ளே இறங்கி வரப்போகிறார். உங்க பிள்ளைங்க, உங்க சரீரம், உங்களுடைய கையின் பிரயாசம், ஒவ்வொரு காரியத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார்.
கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்திற்காய் வருகிறேன். விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மெய்யான விடுதலையை தருவீராக. இயேசு தருகிற அந்த விடுதலை இப்பொழுது இறங்கி வருவதாக. அவர்கள் கட்டப்பட்ட காரியத்தில், அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. எஸ் லார்ட், உண்மையாய் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் விடுதலைக்கு நேரே நடத்துவீராக. விடுவிக்கிற ஆவியானவர் விடுவிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவரால் உண்டாகிற விடுதலை உங்களுக்கு வரப்போகுது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.